இனிமேட்டு எந்த மாதிரி ஒரு தமிழ்நாடை புதுசாக வடிவமைக்கணும். நம்ம சிங்கப்பூரில் லீ குவான் இருந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் ட்ரையா இருந்துச்சு, பொருளாதாரத்தில் நெருக்கடி, எங்க பார்த்தாலும் கரப்ஷன், ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு கண்ட்ரியா இருந்துச்சு. ஆனால் ஒரு தலைவருக்கான ஒரு விஷன் இருந்துச்சு. ஜப்பான், அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. நம்மளுடைய குறிக்கோள் இன்னைக்கு 1.5 ட்ரில்லியன் எக்கனாமிங்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி ஜப்பான் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு கண்ட்ரி. நம்ம தமிழ்நாடு ஜப்பானோட இனிமேட்டு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பாலிசியை உருவாக்கணும். ஒரு சிறிய கண்ட்ரி 4 ட்ரில்லியன் மேல ஒரு எக்கனாமி உருவாக்கும் பொழுது நாம் நினைத்தால் ஏன் 1.5 ட்ரில்லியன் மட்டும் இல்ல 2 ட்ரில்லியன் எக்கனாமி கூட உருவாக்க முடியும். ஆனா அதுக்கான விஷன், அதுக்கான பிளானிங், அதுக்கான எக்ஸிகியூஷன் எல்லோரையுமே ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு கவர்மெண்ட் பாலிசியை உருவாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எவ்வளவோ பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, எவ்வளவோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரெயின்ஸ் ஒன்று அமெரிக்காவுக்கு போவாங்க, இல்லை யூரோப் போவாங்க. இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் அப்பாயின்மெண்ட் பட்டாலும் உடனடியாக அவங்க அமெரிக்காவுக்கோ இல்லை யூரோப்புக்கோ போவாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அங்கே இருக்கும். இதை தமிழ்நாடு எப்படி ஒரு இன்னோவேஷன் எக்கனாமியை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம கொண்டு போகிறோம். இந்த ஹையர் எஜுகேஷன் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எப்பயுமே ஒன்று நினைப்போம், இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லியான திங் இட்ஸ் நாட் அ டைமண்ட், இட்ஸ் நாட் அ பிளாட்டினம், இட்ஸ் நாட் அ கோல்ட். இந்த வேர்ல்ட்லேயே முக்கியமான ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஹியூமன் பிரைன்ஸ், மனித மூளை. இந்த மனித மூளையை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவங்க தான் எக்கனாமியை உருவாக்க முடியும். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தால் ஒன்று சொந்தமாக ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் பிரெயின் இருந்தால் தான் அமெரிக்கா விசாவே கொடுப்பாங்க. அப்படி அமெரிக்கா மாதிரி ஜப்பான் மாதிரி ஜப்பானோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு தமிழ்நாடை உருவாக்கணும்.